வெல்கம் டு நந்தினி பியூட்டி டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனிப்பொழிவு அதிகமாக இருந்துச்சுன்னா சந்திக்கக்கூடிய பொதுவாக பிரச்சனை அப்படின்னா அது சரும வறட்சி, உதடு வறட்சி தான். இந்த மாதிரியான நேரத்தில் கை கால் உதடுகளில் சரியான பராமரிப்புகளை நீங்கள் கொடுக்கலைன்னா சருமம் இன்னும் அதிகமாக வறண்டு அதுக்கப்புறம் விளைவுகள் ஏற்படுறதுக்கு ரொம்பவுமே அதிகமாக ஆகிடுங்க. அதை பற்றி தான் 7 டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேனுங்க. தேன் மிகச்சிறந்த ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். இந்த தேனை ரொம்ப தினமுமே இரவு தூங்கும் முன் உதடுகளில் தடவிக்கலாம். நிறைய பேர் எறும்பு கடிக்கும் அப்படிலாம் பயப்படலாம் தேவையே இல்லைங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் உதடுகளை கழுவிடலாம். உதடுகள் மென்மையாக வறண்டு போகாமல் அழகாக நல்லா பிங்க் கலரில் இருக்கும். முக்கியமாக உதடுகளில் வெடிப்பு இருந்தால் சீக்கிரமாக இது குணமாகும். அடுத்ததாக 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய். இதை எப்படி பயன்படுத்தணும்னா தேங்காய் எண்ணெயில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் சருமத்தை ஈரப்பதத்தோடு வச்சுக்க உதவி புரியும். அதுவுமே உங்களுக்கு உதடு வறட்சி அதிகமாக இருந்தால் தேங்காய் எண்ணெய் அடிக்கடி உதடுகளில் தடவி பாருங்கள். முக்கியமாக இரவு தூங்கும் முன் உதடுகளில் தடவி வந்தீங்க அப்படின்னா உதடுகளில் உள்ள காயங்கள் விரைவில் ஆறி உதடுகள் அழகாக இருக்கும். ஒரு சிலர் இது உதடு கருப்பாக்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த ஸ்கின்னில் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை தான் சரி பண்ணும். பயப்பட தேவையில்லை. 3வது டிப்ஸு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கற்றாழை ஜெல்லுங்க. இந்த கற்றாழையில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதாவது ஈரப்பதம் மூட்டும் பண்புகள் இருக்குது. இந்த கற்றாழை ஜெல்லை உதடுகளில் தினமும் தடவி வர்றது மூலமாக உதடுகளில் ஏற்படும் வறட்சி வெடிப்பு இந்த மாதிரி தடுக்கப்பட்டு உதடுகளும் அழகாக இருக்குங்க. இது இயற்கை நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அடுத்ததாக 4வது டிப்ஸ் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஜா பூ இதழ்கள்ங்க. இந்த நாட்டு ரோஜான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிங்க் கலர் ரோஜா பூ இதழ்கள் எடுத்துக்கோங்க. இந்த ரோஜா பூ இதழ்களில் உள்ள இயற்கையான எண்ணெய் உதடுகளுக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுத்து உதடுகளை மென்மையாக வச்சுக்க உதவும். அதுக்கு கொஞ்சமாக ரோஜா பூ இதழ்களில் பாலில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி உதடுகளில் தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவணும். இப்படி அடிக்கடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உதடுகள் ரொம்ப மென்மையாக இருக்கும். பிங்க் கலரில் மாறும். அடுத்து டிப் நம்பர் 5 சர்க்கரை ஸ்க்ரப்புங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா உதடுகளில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி உதடுகளை மென்மையாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் விரும்பினீங்கன்னா சர்க்கரை ஸ்க்ரப்பு பயன்படுத்துங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரையை எடுத்து தேன் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோடு கலந்து பேஸ்ட்டு போல் உதடுகளில் தடவி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் மென்மையாக தேய்ச்சி வெதுப்பான தண்ணியில் உதடை கழுவிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுடைய உதடு நல்லா பிங்க் கலரில் மாறும். டிப் நம்பர் 6ங்க சியா எண்ணெய். இந்த சியா எண்ணெய் எப்படி பயன்படுத்தணும்னா சியா எண்ணெய் வறண்டு வெடிப்புகளோடு இருக்கும் உதடுகளை உடனே சரி செய்யும் ஆற்றல் இதுக்கு இருக்குதுங்க. அதுக்கு தினமுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சியா எண்ணெயை உதடுகளில் தடவி வரணும். இப்படி செய்யும்போது உதடுகள் மென்மையாகவும் அழகாகவும் ஈரப்பதத்தோடையும் இருக்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாங்க. அடுத்து 7வது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீருங்க. உதடுகளோட வறண்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா தினமுமே போதுமான அளவு தண்ணி குடிங்க. முக்கியமாக அடிக்கடி நீரை குடிக்கணும். இப்படி குடிக்கிறது மூலமாக உதடுகள் ஈரப்பதத்தோடு இருக்கிறதோட உடலும் நீரோட்டத்தோட ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லைங்க. இந்த குறிப்புகள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.